ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம இங்க பேசக்கூடிய எல்லா விஷயமுமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்க வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படல. எந்த தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் பண்ணும்போது, அதுல எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இப்ப நம்ம ஒரு நியூஸ் படிச்சோங்க. எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து தான் இந்த நியூஸ படிச்சோம். இவங்க வந்து ஓபெக் பிளஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, பிரைஸ வந்து 83 ஆவரேஜ் பிரைஸ் வந்து 83 பெர் பேரலையே மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னும் டிசிஷன் எடுத்தாங்களாங்கிறதுக்கான இது தெரியல. பட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. இப்ப இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க 83 அதுக்கப்புறம் கீழ கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி 83 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே சுத்த போகுதுன்னு வச்சுக்குவோமே. அப்படி வந்ததுன்னா அதுவும் 1 வருஷம் ஃபுல்லா ஸ்டேபிளைஸ் ஆகுது. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்கும். யாருக்கு அப்படின்னு சொன்னாக்க பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து இவங்களுக்கு லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பவர் செக்டார்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாவே இருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம எந்தெந்த மாரியான ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமே. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இருக்கா? பெர்ஜர் பெயிண்ட்ஸ் வருது. பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ல கூட அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸு பாரத் ரசாயன் இந்த மாரியான உரங்கள் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில நான் இப்போ மிட் கேப் மாத்திரம் தான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நெரோலாக் பெயிண்ட்ஸு, பேயர் பேயர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது கொஞ்சம் விலை கூடவா இருந்தாலும் அதுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. பேயர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ, அப்ப இதில ஒரு 12 லிஸ்ட் ஆனாலும் நமக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஸ்மால் கேப்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போமே. ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ் அவங்க ஸ்மால் கேப்புங்கிறாய்ங்க. ஆனா ரூ. 7,000 போய்க்கிட்டு இருக்கிறாய்ங்க. சாம்பல் ஃபெர்டிலைசர் ரூ. 352 இருக்கு. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, அது நமக்கு வந்து நல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து ராஷ்ட்ரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் 156 இருக்கும். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இண்டிகோ பெயிண்ட்ஸு ரூ. 1464 இருக்கு. ஆல் கார்கோ இது ரொம்ப கீ இன்ஃபர்மேஷனுங்க. இவன் இப்ப லோல இருக்கிறான். இவன் திருப்பி மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல் கார்கோ. நம்ம இனிமே இத மாத்திரம் இந்த இதுல இருக்கிறத மாத்திரமே நம்ம பார்த்துட்டு போவோம். விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. கேட்வே பார்த்து ட்ரேட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கெரோசன் இண்டஸ்ட்ரீஸ் அது வேண்டியதில்ல. ராலிஸ் இந்தியா இது ஏறுமா இல்லையான்னு தெரியல. ரொம்ப காலமா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க. ஏறுனா நல்லது தான். ஸோ, இப்ப இந்த மாரியான ஒரு நல்ல சில கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம திருப்பி பார்க்குறோம்னா, பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம முதல்ல வந்து பெர்ஜர் பெயிண்ட் இருக்கு, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப்ல இருக்கும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கு, பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இருக்கு, நேரோலாக் இருக்கு, இண்டிகோ பெயிண்ட்ஸ் இருக்கு. இண்டிகோல இருக்கு. அது எந்த இதுக்குள்ள வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அ டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பேயர் ஃபெர்டிலைசர்ஸ்குள்ள வந்து பேயர் கார்ப்பரேஷன்ஸ் இருக்கு. கேம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு. இது வந்து ராஷ்ட்ரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் பாரத் ரசாயன் இதெல்லாம் தனியா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தீபக் நைட்ரேட் அது ஒரு கம்பெனிஸ் வந்து பயன்பெறக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ராலிஸ் இந்தியா அதுக்கும் சான்சஸ் உண்டு. அப்புறம் வந்து லாஜிஸ்டிக்ஸ்குள்ள நம்ம போகணும். லாஜிஸ்டிக்ஸ்குள்ள போகும்போது ஆல் கார்கோ ஃபர்ஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. மஹிந்திரா, டிவிஎஸ் இதெல்லாமே லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கு. ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ் இதுவும் லாஜிஸ்டிக்ல இருக்கு. ஆனா ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ்லாம் விலை கூடயா இருக்கு. ரூ. 7,000 இருக்கு. அது பார்க்கணும்னு பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் இதுல லிஸ்ட் ஆகாத ஒரு கம்பெனி வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரி. அவங்க தான் அந்த ஃபெவிகால்லாம் போடுறாங்க இல்லைங்களா? பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதெல்லாம் எ டக்குன்னு அப்படியே வந்து பூஸ்ட் ஆகும். இப்ப நம்ம முதல்ல வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ பார்ப்போமே. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2015லேருந்து ஏற ஆரம்பிச்சு, கொரோனா கட்டத்துக்குள்ள வந்து ரூ. 1390 ரூ. 400 ரேஞ்சுல இருந்துட்டு
அதுக்கப்புறம் ஒரு பூஸ்ட் ஏறிட்டு இது மந்த்லி கேண்டில் தான் போட்டிருக்கிறேன். பூஸ்ட் ஏறிட்டு 2022லேருந்து அப்படியே பிப்ரவரி, மார்ச்லாம் இறங்கி, இப்போ வரைக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ணாம 0.61 வந்து பிரேக் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கிறான். 0.61 பிரேக் பண்ணணும்னா கூட ரூ. 2670 வரணும். இப்ப இந்த பெட்ரோல், டீசல் விலைனால இந்த மாரியான டிசிஷன்னால கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஃபிட்ட மக்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாருன்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பிடிலைட் இண்டஸ்ட்ரி உடைச்சு மேல ஏறுச்சு அப்படின்னு சொன்னா, 1.618க்கு ஏறுதுன்னு வச்சுக்குவோமே, அப்படி ஏறுச்சு அப்படின்னு சொன்னா இந்தா இருக்கு பாருங்க. அ ரூ. 3,300 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் மினிமம் ரூ. 2,900 அத உடைச்சுச்சுன்னா ரூ. 3,300 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். இத நம்ம வந்து ஃபண்டமெண்டலா புக் வேல்யூ அப்படிலாம் அனலைஸ் பண்ணல. இது ஒரு சந்தர்ப்பம். அப்படி ஏறுச்சுன்னா எவ்வளோ ரூவாய்க்கு மேக்ஸிமம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதோட தான் நம்ம முடிச்சுக்கிறோம். டெக்னிக்கலா மாத்திரம் தான் பார்க்குறோம். இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மந்த்லி கேண்டில் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னாக்க, இத உடைச்சுச்சுன்னா இது ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆகும். டபிள்யூ ஃபார்ம் ஆச்சுன்னாக்க இந்த லோல இருந்து 1.5 டைம்ஸ் நமக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எங்கேருந்து போகுது? 2300ல இருந்து 2900 இது இந்த ரூ. 600 1 பிளஸ் இதுவரைக்கும் ஏறுச்சுன்னா 1 இதிலேருந்து இன்னொரு 0.5 அப்படின்னாக்க இன்னொரு ரூ. 600 அப்போ ரூ. 3500 போகும். நமக்கு இங்க வந்து 1.68 வந்து ரூ. 3300 இருக்கு. ஸோ அப்போ ரூ. 3300 ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். அந்த அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது அப்படின்னு நமக்கு ஓவர் நைட்ல தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு டயத்துல நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். எல்லாம் யூக வணிகம் தானே. அதனால ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். சப்போஸ் அப்படியே என்ட்ரி எடுத்தா கூட அனௌன்ஸ்மென்ட் வருதா, இறங்குதா அப்படிலாம் பார்த்து என்ட்ரி எடுத்துக்குவோம். இப்ப நம்ம அடுத்தது வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டியது ஏசியன் பெயிண்ட்ஸ். பிடிலைட் பார்த்துட்டோம். இப்ப ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்ப்போம். ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, இதே மந்த்லி கேண்டில் தான். அவனும் இதே மாரி தான் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் மாரி தான் அப்படியே ஏறிட்டு 2023ல சைட்வேஸ்ல போய்க்கிட்டு இருக்கிறான். அப்படி சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கும்போது, இப்ப இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா ஆயிரும். இங்கேருந்து 1.61 ஏறுறதுக்கு. வரப்பிரசாதமா ஆயிரும். அப்படி ஏறுச்சு அப்படின்னு சொன்னா, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 4210 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம டிஸ்க்ளைமர் பண்ணிடுறோம். இங்க வந்து நான் என்ன யோசிக்கிறேனோ, அதத்தான் நான் வந்து பேசுறேனே தவிர்த்து, இது வாங்குங்க, இது மாரிலாம் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு எந்தவித கம்பலும் இதுவும் பண்ணல. இன்னும் உறுதியும் நான் குடுக்கல. அந்த புரிதலோட நம்ம வந்து இத பாருங்க. ரூல்ஸுக்கு எகெயின்ஸ்டா போயிறக்கூடாது. ஸோ, அப்ப இது ஃபண்டமெண்டலா நம்ம பார்க்கல. வெறுமனே இந்த டெக்னிக்கல்ஸ்லேருந்து எடுத்து, இந்த பிரைஸ் கட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ, இப்ப இது ரூ. 4200 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து 3200 இன்னும் ஒரு ரூ. 1000 ஏறுது. அப்ப 30% இதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெரோலாக். நெரோலாக் வந்து கன்ஷிராம் நெரோலாக்ன்னு சொல்லுவாய்ங்க. மிட் கேப் எடுத்துக்குவோம். மிட் கேப் எடுத்துக்கிட்டோம்னாக்க, கான்சாய் நேரோலாக்ன்னு இருக்கு. கான்சாய். இப்பதான் இவன் வந்து ஸ்ப்ளிட் குடுத்தான். ஸ்ப்ளிட்டோ போனஸோ குடுத்தான் இப்ப. அதனால ஏறுமாங்கிறது தெரியல. இருந்தாலும் சும்மா பார்த்து வச்சுக்குவோம். ஸ்ப்ளிட்டோ போனஸோ இந்த இடத்துல குடுத்தான். அப்படி அது ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க, இது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இவனும் பாருங்க 2021 ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கவே இல்ல. அப்படி ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து 577 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத நம்ம பார்த்துட்டோம். பிடிலைட் இண்டஸ்ட்ரி பார்த்துருக்குறோம், ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்த்துருக்குறோம், நெரோலாக் பார்த்துருக்குறோம். ஸோ, அப்ப மிச்ச பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இதே மாரி அனலைஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து ஃபெர்டிலைசர்ஸ்ல வரும்போது, இதுதாங்க பெய்டு இதா இருந்துச்சுன்னா இப்படிலாம் தொந்தரவு பண்ணாது. பேயர் கார்ப்பரேஷன் ரூ. 5300 இருக்கு. நம்ம முதல்ல பேயர் கார்ப்பரேஷன போடுவோம்.
பேயர் கார்ப்பரேஷன். இவனும் பாருங்க 2020ல வச்ச ஹைய வந்து இன்னும் பிரேக் பண்ணல. அப்படியே வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டோம்னாக்க, ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் எடுத்து ஒரு சின்ன புல் பேக் எடுத்திருக்கிறான். அப்ப இது மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே நம்ம கருதுவோம். அப்படி கருதும்போது, இதிலிருந்து இந்த லோ வரைக்கும் போடுவோம். அப்ப இவன் எவ்வளோ தூரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஃபண்டமெண்டல்லாம் பார்க்கல. நம்ம எதுவுமே பார்க்காம சும்மா டெக்னிக்கலா மாத்திரம் போயிட்டுருக்கிறோம். அப்படி வந்துச்சுன்னா, இவன் ரூ. 8,000 வரைக்கும் போறதுக்கு இருக்கு. மந்த்லி கேண்டில் தான். ஆனா ரூ. 8,000 வரைக்கும் இம்மீடியட்டா இப்பவே போவானான்னு சொல்ல முடியாது. ஆ ஒரு 1 வருஷத்துல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இது ஒரு லாங் டெர்ம் முதலீடாவே இருக்கு. மந்த்லி கேண்டிலே அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிருச்சு. மந்த்லி கேண்டிலே அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிருச்சு. இப்ப நம்ம வந்து டெய்லி கேண்டில் போட்டாலும் அதே தானே வரப்போது. அதே தான் வரப்போகுது. அ இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல இங்க வருது. இந்த இதிலிருந்து போட்டு பார்ப்போம் ஒரு சின்னமா. இதுக்கும் 1.61 போட்டு பார்ப்போம். இந்த இது ரூ. 6,100 வரைக்கும் இப்பவே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ரூ. 800 ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து லாங்கர் ஸ்டாண்டிங்க்கு வந்து ஒரு ரூ. 8,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஹைய வந்து டச் பண்ண ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹையவாவது டச் பண்றதுக்கு இருக்கு. அப்படி இல்லைனாக்க நம்ம இந்த மாரி கோட போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரூ. 6,100 அதுக்கப்புறம் ரூ. 6,500 அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜா கோட போட்டுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்க வேண்டியதான். டெய்லி கேண்டில்ல போட்டாலும் சரி, மந்த்லி கேண்டில்ல போட்டாலும் சரி. மந்த்லி கேண்டில்ல போட்டாலும் அது மாரி வந்துரும். அதே முட்டுலாம் அங்கே தான் அது கிடைக்கும். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரூ. 5,600 2வது வந்து ரூ. 6,100 3வது ரூ. 6,500 இது உடைச்சு மேல ஏறுச்சுன்னா ரூ. 8,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி இண்டஸ்ட்ரீஸ நம்ம வந்து பார்த்துக்கணும். லாஜிஸ்டிக்ஸ்ல நம்ம மிச்சதெல்லாம் நீங்க அப்படியே கொஞ்சமா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து ஆல்கார்கோ. ஆல்கார்கோ மிஸ் பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா, இவைங்க ரொம்ப பெரிய லெவல்ல பிசினஸ் போய்க்கிட்டு இருக்கும். நான் இந்த வருஷமே அவைங்க நெறைய ஏறுவாய்ங்கன்னு போட்டேன். கொஞ்சமா இப்படி இந்த இந்த ப்ராஃபிட் வர்றதுக்கு லேட் ஆச்சு. அதனால எக்ஸிட் ஆயிட்டோம். இப்ப இவன் வந்து மந்த்லில வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கான். மந்த்லில டவுன் ட்ரெண்ட் இருக்கான்னா, இவன் வந்து என்ன பண்ணுவாய்ங்கனாக்க, அடுத்த வருஷத்துக்கு இவன் ஏறுவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டவுன் ட்ரெண்ட உடைச்சு இப்பவே இந்த பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பண்ணா கூட, இவன் வந்து இந்த இடத்துக்கு வந்தான்னாக்க 319 கிட்டக்க வந்தான்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். ஒரு இறக்கத்த குடுத்துட்டு அப்புறம் மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நார்மலா ஆல்கார்கோவ வந்து எப்ப நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஏப்ரல் மாசம் லோ வரும்போது, இல்ல மார்ச் மாசம் இந்த ஏப்ரல் கன்சாலிடேட் ஆகும்போது வாங்கி போட்டுக்கணும். ஜூலை, ஆகஸ்ட்ல மேல ஏறிருவான். இப்படிதான் நான் பண்றது. இந்த இடத்துல பார்த்தோம்னா, இவன் இந்த தடவ வந்து 2023க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏறவே இல்ல. இங்கேயே நின்னுகிட்டான். இங்கேயே நின்னுகிட்டான். நான் கீழ இறங்க ஆரம்பிச்சோனே ரூ. 300யோட வெளியில வந்துட்டோம். இப்ப இவன் மேல ஏற ஆரம்பிச்சான்னா, ரூ. 300 கடந்தான்னா டபிள்யூ ஃபார்ம் ஆயிரும். அப்படி டபிள்யூ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த லோவ எடுத்துக்குவோம். 250 இந்த ஹைய எடுத்துக்குவோம். 390ன்னு வச்சுக்குவோம். 386 இருக்கு. 380ன்னு வச்சுக்குவோம். இது ஒரு 250ன்னு வச்சுக்குவோம். அப்ப 130 130 இன்டூ 1.5 அப்ப அது ஒரு 65 195 இங்கேருந்து 195 வந்துச்சுன்னா ரூ. 200ன்னு வச்சுக்குவோமே, ரூ. 450க்கு ஓடி போயிருவான். இப்ப நம்ம வந்து இத போடுவோமே, 1.61 போடுவோம். பார்த்தீங்களா, ரூ. 475க்கு வந்துட்டான். இது வந்து அடுத்த வருஷத்துக்கு டவுன் ட்ரெண்ட் இல்லாம அப் ட்ரெண்ட் டர்ன் ஆனாக்க 475 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத மாதிரி இப்ப நம்ம சொன்ன கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஒரு அ அனலைஸ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த பிரைஸ் கட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது பாட்டு ஏத்தி விடுங்க. அதே மாரி கேம்பல் ஃபெர்டிலைசர்ஸ மறந்துற வேண்டியதில்ல. ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்குவோம். கேம்பல் ஃபெர்டிலைசர்ஸ மறக்க வேண்டியதில்ல. ஏன்னா விலையும் கம்மியா இருக்கு. அதையும் வேணா பார்த்துருவோம். கேம்பல் ஃபெர்டிலைசர்ஸ். கேம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இந்த வருஷம் இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல. இவன் வந்து இப்ப வந்து இந்த மந்த்லி கேண்டில்ல வந்து இது அப் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கான்னாக்க, ஓரளவுக்கு இன்னும் அப் ட்ரெண்டுக்குள்ள வந்த மாரி தெரியல. இவன் ஒரு புல் பேக் வருவான்னு நெனைக்கிறேன். அப்படி புல் பேக் வந்தான்னாக்க, பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் கம்மியாகுது அப்படின்னு சொன்னா, இது வந்து 2022க்கு உண்டான மார்ச் மாசத்துக்கு உண்டானது. இந்த மாரி ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுவாய்ங்கன்னா, டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஏறுவாய்ங்க. பிப்ரவரியோட இறங்கிருவாய்ங்க.
ஸோ, அப்ப இவன் மேல ஏறுனான் அப்படின்னு சொன்னாக்க, 513 உடைச்சான்னா 676 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல எப்ப என்ட்ரி எடுக்கணுங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. இது கொஞ்சம் புல் பேக் வந்துச்சுன்னா நல்லது. புல் பேக் வந்தான்னா நல்லது. நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ, அப்ப கேம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்துருக்குறோம். பிடிலைட் இண்டஸ்ட்ரி, அ ஏஷியன் பெயிண்ட்ஸு, அப்புறம் நெரோலாக் பார்த்துருக்குறோம். இந்த மாரியான இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கங்க. எதெதுலலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அதெல்லாம் போட்டு எடுத்துறலாம். ஏன் பேயர் பெயிண்ட், கேம்பல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் சொல்றோம்னாக்க, அவங்கலாம் கெரோசின் அ வந்து நெறைய யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவங்களோட பேசிக் ப்ராடக்ட்லயே இப்ப நம்ம வந்து இந்த பேயர் ஸ்ப்ரேலாம் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த ஈவன் இந்த குட் நைட்டு இந்த ஸ்ப்ரேலாம் பண்றாய்ங்க பார்த்தீங்களா? இந்த கொசு ஸ்ப்ரே, கரப்பான்பூச்சி ஸ்ப்ரே அதெல்லாம் வந்து பெட்ரோல், டீசல்ல வருது. லிக்விடேட்டர் பெட்ரோல், டீசல்ல வருது. இதெல்லாமே கூட அ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாரி அந்தந்த கம்பெனிஸ பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட்ட டபக்குன்னு புக் பண்ணிட்டு வெளியில வர்ற மாரி யோசிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே!